இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சுடிதார் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாத் வந்து எடுத்து கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், கிளாத் மேலே வந்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன். ஸோ 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து மடக்கி சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போடணும். ஸோ போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சு வந்து போட்டு எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் கிளாத் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசரே இல்லாமல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ நான் வந்து பாருங்கள், ஃபுல் எட்ஜ் வரைக்குமே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மடக்கி ஸ்டிச்சு வந்து மேலே வந்து போடணும். இது பைப்பிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் வந்து ஸ்டிச்சு வந்து போடணும். ஸோ தட் அப்போ தான் வந்து அந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிசாகவும் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக வந்து ஸ்டிச் வந்து போடுறேன் அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து அது ரொம்ப மெலிசாக அண்ட் அழகாக இருக்கும். மொத்தமாக வந்துடுச்சு அப்படின்னா அது பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.